தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. எத்தா வாங்கிக்க, கல்லக்காய் 100 ரூபா தான், நல்லா இருக்கும். ஏமா ஒரு படி 100 ரூபா சொல்றியா? 50 ரூபாய்க்கு கொடுங்க. 50 ரூபாய்க்குலாம் வராதுடா. லே மாறா, ரெக்கார்டு முடிச்சிட்டியா? டேய் அதுக்கு தானே வந்தேன், ஒழுங்கா ரெக்கார்ட் நோட்டை கொடு, உன்னைய பார்த்து தான் எழுதணும். லே நானே இன்னும் முடிக்கல, நானே பொன்னியோட நோட்டை வாங்கி தான் எழுதணும்னு இருக்கிறேன். என்னது பொன்னியோட நோட்டை பார்த்து எழுத போறியா? ஏல நம்ம பள்ளிக்கூடத்துல நம்ம கிளாஸ்ல வர பசங்களே இல்லையா உனக்கு? எல்லாம் இருக்காங்க, ஆனா பொன்னி மாதிரி எழுத வருமா? ஏல பொன்னி என்ன ரெக்கார்ட் நோட்ல ரெக்கார்ட் எழுதாம அன்பினியா அன்பினியான்னு உன் பேரை தான் எழுதிக்கிட்டு இருக்கா? லே நட்டிக்காதல, நீ பொன்னிய பாக்குற சாக்குல தானே அது ரெக்கார்ட் நோட்டை கேட்டுட்டு வரணும்னு நினைக்கிற. சேச்சா நானும் அப்படி பண்ணுவேனால போல. லே நீ பண்ணுவல, நானே சொல்றேன்ல நீ பண்ணுவ. சொல்லு, அதுக்கு தானே போற தெரியுதுல, அப்புறம் என்ன அதை வர கேட்டுக்கிட்டு இருக்க? வா பொன்னி வீட்டுக்கு போலாம். லே என்னால புழுங்கல் அரிசி வாங்க போலான்னு சொல்ற மாதிரி பொன்னி வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறவன் அவங்க ஆத்தாட்ட மட்டும் சிக்கன சின்ன பின்ன மாக்கி விடும் தெரியும்ல. லே உனக்கு இந்த விஷயம் தெரியாதா? அவங்க ஆத்தா இப்ப எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சுடா. ஆத்தா ஃப்ரெண்ட் ஆயிருச்சா? இது எப்பெல்லாம் நடந்துச்சு? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. ஏ பொன்னி, என்னல நடக்குதுங்க? அந்த பிள்ளைய நீ தேடி போறேன்னு சொன்ன, இப்ப அது உன்னைய தேடிட்டு வந்திருக்குது. லே அது பேரு தால அன்கண்டிஷனல் லவ். என்ன சொன்ன அன்கண்டிஷனல் லவ். லே சாவடிக்காதல, நீ சிங்கிளா இருக்கிற பையன்ட்ட பேசுற பேச்சால அது. இந்த கொடுமையெல்லாம் என் காதால கேட்கறதுக்கால எங்க ஆத்தா சீனியம்மா என்னைய பெத்து போட்டிருக்கா. உஷிஷோ லே அங்க பாருல பொண்ணிய. ஏன் பொண்ணுக்கு என்ன? அடி பாவி. இல்லட்டா, ஒரு 20 ரூபாய் சேர்த்து போட்டாது கூட. 50 ரூபாய்க்கு மார்க்கெட்ல கூட விக்கல, நான் எப்படி உனக்கு விக்கிறது? எத்தா என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லக்கா, கோழி சண்டை போச்சு, அதான் மாட்டிக்கிட்டு கிடக்குறேன். அடடே கொலு சண்டை போச்சா? சரிதா மாட்டிக்க, இல்லன்னா சொல்லு நான் மாட்டி தரேன். ஏக்கா நீங்க எனக்கு வந்து மாட்டி விட்டா நான் மாட்டிக்குவேன்ல. வேணாம் நானே மாட்டிக்கிடுறேன். அட என்னத்தா சொல்ற? நான் மாட்டி விட்டனா நீ மாட்டிக்கிடுவியா? அது ஒண்ணும் இல்லக்கா, நானே மாட்டிக்கிறேன்னு சொல்ல வந்தேன். நீங்க அந்த அக்காக்கு கடலை கொடுங்க, 100 ரூபாய்க்கு கொடுங்கக்கா, விட்டு விடாதீங்க. இப்படித்தான் பேரம் பேசிட்டு திரிவாங்க. வரவங்க எல்லாம் அப்படியே பேரம் பேசிட்டு தெரிஞ்சா நீங்க தலையில துண்டை போட்டு போக வேண்டியதா. ஆமாடா நீ சொல்றதுதான் சரி. நானே கொஞ்சம் நியாய விலைக்கு மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வரேன். ஏன்ட்ட உட்காந்து பேரம் பேசிக்கிட்டு இருக்கதாவ. ஏத்தா இந்த புடி 80 ரூபானா சரிதான், அதுக்கு மேல 1 ரூபா கூட குறைக்க மாட்டேன். ஏ பாப்பா, அந்த அக்கா 60 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னுச்சு, நீ இப்ப ஏத்தி விட்டு 80 ரூபாய் ஆக்கிட்டீல. ஏக்கா சோத்துக்கு கஷ்டப்படுறவங்க கிட்ட தான் வந்து சண்டை போட்டுட்டு திருவியா? ஏன் பெரிய பெரிய ஜவுளி கடையிலயும் பெரிய பெரிய நகை கடையிலயும் போய் பேரம் பேச வேண்டியதானே? அங்க முடியாதுல. 5000 ரூபாய் 10000 ரூபாய்க்குல துணி எடுத்துட்டு போவீங்க, 1 லட்சம் போட்டு நகை கூட எடுப்பீங்க, ஆனா ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு கடலை வாங்க மாட்டீங்க, அப்படிதானே? ஜிஎஸ்டி போட்டு பில்ல போட்டு கொடுத்துட்டானா? நீங்க அதை கொடுத்துதானே ஆகணும். ஜிஎஸ்டி கொஞ்சம் குறைக்க வேண்டியதானே, சண்டை போட வேண்டியதானே? அதெல்லாம் பண்ண மாட்டியே. தக்காவே பாவம் கஷ்டப்பட்டு கடலை வித்து பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு பீஸா வர கட்டிக்கிட்டு இத்தனையும் பாத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் வந்து பேரம் பேசிக்கிட்டு இருப்பீங்க. போங்கக்கா 100 ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க, இல்லன்னா அந்த கதை இறங்கி வந்து 80 ரூபாய்க்கு அதையாவது கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்கக்கா. சரிதாம்ல சரிதான், நானாவது 20 ரூபாய் கொஞ்சம் குறைங்கன்னு பேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ ஆட்டைய போட்டுக்கிட்டுல இருக்கிற, நீயே பேச மாட்ட. ஆட்டைய போடுறாளா? அடி ஆத்தி, யாரை பத்தி என்ன வார்த்தை பேசிப்பிட்டியே? இங்க இருங்க, இந்த ஆட்டைய போடுறது, இந்த திருடுறது, இந்த களவாணி தலை பண்ற வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க ஆத்தா ஒண்ணு என்ன அப்படி வளர்க்கல, சொல்லிவிட்டேன். கொலு சண்டை போச்சுன்னு நான் பாட்டுக்கு செவனே உட்காந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்னைய பார்த்து ஆட்டைய போட்டேன்னு சொல்லிவிட்டாங்க. ஏக்கா உங்க நாக்கெல்லாம் அழிவிதான் போகுது, என்னைய பத்தி தேவையில்லாம பேசுறியா? லே உன் ஆளுங்க ஃப்ராடு தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு, நீ என்னல இங்க பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்கிறவன்? ஃப்ராடு தனம் பண்ணாலும் எவ்வளவு நாசுக்கா தப்பிச்சு போயிட்டா பாத்தியா என் ஆளு? அதுதான் என் பொன்னி. டே அங்க உன் ஆளு ஃப்ராடு பண்ணிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னல தப்பிச்சு போனதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? லே அவன் அந்த நாட்டு சொத்தையவா புடுங்கிக்கிட்டா? 100 ரூபாய் கடலையே தானே திருடினா? களவாணித்தனம் பண்ணாலும் அவ ஏன் ஆளுல. நிறுத்து, இப்ப என்ன? என்ன ஓடா ஓட கிரியே நாரா கிளி கிரியேன்னு பாட்டு போடணும் அதானே? அதான்டா. அட்மினே பாட்டை போட்டி பழக்கி விட்டுப்பிட்டிய, போட்டு விடுங்க, கேட்டு தொலைக்கிறேன். எல்லாம் என் தலை விதி.
சீனியம்மா இதுக்கா என்னைய பெத்து போட்ட உன் பெரிய பையன் முத்துமொழியோட நிறுத்திருக்கலாம். இந்த மாறன் மொழி வந்திருக்கணும்னு அவசியமே இல்ல. இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குது. என்ன ஓடா ஓடைக்கிறியே காடா கொளுத்தெறியே என்ன நாரா கிழிக்கிறியே நல்லா குழப்பெறியே பாண்டியன், நீலா சொல்லு நீலா. அந்த 10ஆம் கிளாஸ் படிக்கிறாளே அந்த பொன்னி, அவளை பத்தி முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு பாண்டியன். சூப்பர், என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சது சொல்லு, அத வச்சு அவளை தூக்குறேன். அவளோட எய்ம் டாக்டர் ஆகுறது பாண்டியன். ஏய், இத வச்சு என்ன பண்ண முடியும்? நீ என்ன லூசா? இப்பதான் டாக்டருக்கு படிக்கணும்னா நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்ல. ஆமா நம்ம தான் நீட் கோச்சிங் சென்டரே வச்சிருக்கோமே பாண்டியன். நீலா, அது ஓகே. ஆனா நம்ம வச்சிருக்கிறது சென்னையில, அவ இருக்கிறது அந்த ஊர் பேர் என்ன? ஓகே, ஏதோ இருந்துட்டு போகுது. அந்த ஊர் ஒரு கிராமத்துல பட்டிக்காட்டுல தானே இருக்கா. அவ எப்படி இதெல்லாம் படிப்பா? பாண்டியன், கண்ணுக்கு இனியாளுக்கு எப்படி ஃபேக்கான ஒரு டோர்னமெண்ட் நடத்தி இங்க இருந்து மும்பைக்கு அனுப்புறதுக்கு ஒரு பக்காவா ஸ்கெட்ச போட்டு பிளான் போட்டோமோ, அதே மாதிரி அந்த பொன்னியையும் சென்னைக்கு நம்ம தான் அனுப்பணும். புரிஞ்சிச்சு நீலா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. 2 பேரோட ரூட்டை சூப்பரா கிளியர் பண்ணியாச்சு. இந்த ஒருத்தி மட்டும்தான் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணா. அவளையும் நான் சென்னைக்கு அனுப்பிட்டேனா அப்புறம் யாருமே இங்க கிடையாது. நம்ம ராஜ்யம் தான். ஈஸியா வயல வாங்குற, செங்கக்கல்ல நட்டு, இதுங்க 3 ஒரு வழி ஆகிறதுக்குள்ள நான் ஃபேக்டரியை கட்டி முடிக்கிறேன். பாண்டியன், இந்த பொன்னி விஷயத்துல நம்ம சாதாரணமா இருக்க கூடாது. 10வது படிச்சாலுமே ரொம்ப அதிபுத்திசாலியா இருக்கிறா. சோ இன்னும் 2 டேஸ்ல எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் சைன் பண்ணிட்டு சென்னைக்கு வாங்க. பொன்னிய உங்ககிட்ட தான் ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன் பாண்டியன். நீலா, என்ன சொல்ற? ஆமா பாண்டியன், பிளான நல்லா கேட்டுக்கோங்க. நம்மளோட நீட் கோச்சிங் சென்டர்ல தான் அந்த பொன்னி படிக்கணும். 1 மாச கோச்சிங் அவங்க ஸ்கூல்ல எல்லாம் நான் பேசிக்கிறேன். அந்த 1 மாசமும் நம்மளோட ஹாஸ்டல்ல தான் அவ ஸ்டே பண்ணணும். அவளுக்கு என்னென்ன டார்ச்சர் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுங்க. ஆனா அவ அந்த டார்ச்சரையும் அனுபவிக்கணும். சென்னையில இருந்து இந்த கிராமத்துக்கு வரணும்னு நினைக்க கூடாது. நீலா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. அந்த பொண்ண சென்னைக்கு கொண்டு வரணும், நீட் கோச்சிங் கொடுக்கறதெல்லாம் ஓகே தான். ஆனா எதுக்கு டார்ச்சர் கொடுக்கணும்னு நினைக்கிற? பாண்டியன், என் முன்னாடி எதிர்த்து நின்னாலே எனக்கு அவ்வளவு கோவம் வரும். ஒரு 10ஆம் கிளாஸ் ஒரு 14 வயசு பொண்ணு என்னை எவ்வளவு பேச்சு பேசுறா, அவளை சும்மா விட சொல்றீங்களா? ஐயோ நீலா, பழி வாங்குற டைம் இது கிடையாது. நம்மள பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஃபேக்டரி வந்தே ஆகணும். அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். இதுக்கப்புறம் நம்ம ஃபேக்டரி அங்கதானே இருக்க போகுது. அவளை பழி வாங்குறத எப்ப வேணாலும் பழி வாங்கிக்கலாம். சோ இப்போதைக்கு பொன்னிய சென்னைக்கு கூட்டிட்டு வந்து நீட் கோச்சிங் கொடுக்கற மாதிரி கொடுத்து அவளை நல்லபடியா பத்திரமா பாத்துக்கணும். அவளுக்கு இந்த கிராமத்தோட நினைப்பே வரக்கூடாது. அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டாதான் அவ ரிட்டர்ன் ஊருக்கு வரமாட்டா. அதுக்குள்ள நம்ம ஃபேக்டரி டெவலப் பண்ணலாம். என்ன, ஓகேவா? சரி, ஓகே. ஏதோ நீ சொல்ற, நானும் ஒத்துக்கிறேன். சோ நெக்ஸ்ட் நம்மளோட டார்கெட் பொன்னி இப்ப சென்னைக்கு கிளம்பணும். அவ்வளவுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் உன்னோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு கிளம்பி சென்னைக்கு வா. கண்ணுக்கினியால் டோர்னமெண்ட்ல மும்பைல பிஸியா இருப்பா. இந்த பொன்னிய உன் கூட சென்னைக்கு அனுப்பிடுறேன். நீ அவளை பாத்துக்கோ. ஓகே, இதுல இன்னொரு கேரக்டர் வேம்புன்னு சொன்னியே, அவன் என்னன்னா? அடுத்த ஆப்பு அவனுக்கு தான். அவனை ஊரை விட்டெல்லாம் பேக் பண்ண முடியாது. ஆனா காலு கைய உடைச்சு நிரந்தரமா படுக்க போட்டுறணும். இம்புட்டு அருமையா நல்ல ருசியா மனமா செய்ய தெரிஞ்ச நம்மளுக்கு இத்தனை நாளா செய்யாம விட்டுவிட்டோமே. புள்ள பாவம் வாயை திறந்து கேட்டு பிடிச்சு வரட்டும். வந்து சாப்பிட்டு பாத்துச்சுன்னா அதுவே நல்ல சந்தோஷப்படும். கல்லாக்காய திருடிட்டு வரேன்னு போச்சு, இன்னும் ஆளை காணமே. என்னது ஏதோ மனம் வருது. இந்த கிளவி வீட்டுல இருந்துதான் வருது. ஏ கிளவி, என்ன செஞ்சு வச்சிருக்கிற? யார் இது? ஓ, நம்ம காக்கா துறையா? என்ன காக்கா துறை, ரொம்ப நாள் ஆளைய காணா. நீ போடுற சோத்துக்கு வார வாரம் வேற வருவாங்களா? போன மாசம் அம்மாவாசைக்கு உன் புருஷனுக்கு சோறு போடுறேன்னு ஒரு படையில போட்டிய. அத தின்னதுல இருந்து ஒரே வாந்தி பேதி. டாக்டர்கிட்ட போனா அவன் ஃபுட் பாய்சன் அத்தனை மாத்திரை மருந்து எழுதி கொடுக்கறான். ஐய, பெருவென்னாச்சு? பெறவென்ன, அட பேதியில போனவளேன்னு உன்னைய திட்டிப்புட்டு நான் அந்த மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு இப்பதான் சரி பண்ணேன். இலே, ரொம்ப தாள வாய் உனக்கு. போனா போதுன்னு சோத்த வச்சான், ஏன் சோறவை குறை சொல்றியா நீயே? அடியே ஆத்தா, இப்பதாண்டி புரியுது எப்படி உன் புருஷன் அல்பாயுஸ்ல போனானு. இப்படி சோத்த ஆக்கி ஆக்கி போட்டு அவனை சாவடிச்சு விட்டீல. ஓ, டிங்க விளக்க மாட்டாள.
ஏய் காக்காதர, உன்னை அட்டி பிச்சு விடுவேன். ஏதோ என் புருஷ ரூபத்துல இந்த ஊட்ட சுத்தி சுத்தி வாரியன்னு உனக்கு சோத்த வச்சா என்னைய குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? நீயும் நம்பிட்டு உட்காந்துரு, உன் புருஷ ரூபத்துல நான் இருக்கிறேன்னு. இப்படிதான் இந்த பக்கத்து வீட்டு பங்கஜம் அவ மாமியாக்காரி ரூபத்துல நான் இருக்கிறேன்னு எனக்கு சோத்துல அன்னைக்கு விஷத்தை வச்சுப்புட்டா. அடியாத்தி, பிறவு என்னாச்சு? ஏதோ நான் காக்காவா இருக்க போய் கண்டுபிடிச்சேன். இப்படியா வீட்டுல ஒருத்தர் செத்து போனதை வச்சு இவ அவ மாதிரி இருக்கா, அவ இவ மாதிரி இருக்கான்னு எங்களுக்கே சொத்த வச்சு கொள்றீங்களேடி. மனுஷங்க உசுரோட இருக்கும் போது ஒருத்தரும் கண்டுக்க மாட்டீங்க. இத செத்து போனதுக்கு அப்புறம் அம்மாவாசைக்கு சோறு வைக்கிறாங்களா? அம்மாவாசைக்கு இதுல வேற நாங்க சாப்பிட்டு பிறகுதான் இவங்க சாப்பிடுவாங்களா? எதுக்கு? உங்க சோத்த தின்னுட்டு நாங்க நாட்டுக்கிட்டு செத்துட்டோமா இல்ல உசுரோட இருக்கமான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாயில எடுத்து வைக்கிறதுக்கு தானே. ஐயோ, இந்த கிளி கிளிக்கிறானே, எந்த ஊருக்காரனா இருப்பாம? எல்லாம் இந்த சிக்கல் ஊர்ல தான், இந்த ஊர்ல தானே வந்து மாட்டிக்கிட்டு தொலைஞ்சிட்டேன். சரி சரி, ரொம்ப பேசாத. என் பேத்தி ஒண்ணு வித்தியாசமா கேட்டுச்சு, அதுதான் செஞ்சு வச்சிருக்கேன். நீ கொஞ்சம் டேஸ்ட் பாக்குறியா? நீ சாதாரணமா செஞ்சாலே ஒண்ணும் விளங்காது, இதுல வித்தியாசமா வர செஞ்சிருக்கியா? அப்படி தாயே, நான் போறேன் பச்சாமி. காக்காதர, உன்னை என் புருஷனா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு ஒரே ஒரு வாய் சாப்பிட்டு போயேன். திருந்த மாட்டேங்கடி, திருந்தவே மாட்டீங்க. சரி கொடுத்து தொலை. சரி இரு. ஆத்தா குட்டி, உன்னை நம்பி திங்கலாமா? ஏற்கனவே ஃபுட் பாய்சன் 1 மாசமா உசுர கொடுத்து போராடி பொழைச்சு வந்திருக்கிற. நீ பாட்டுக்கு வித்தியாசமா செஞ்சதை எனக்கு தரேன்னு விபரீத மாதிரி அது பண்ணி என்ன கொண்டு விட்டுறாத. ஏய் காக்காதர, இது சாதாரண சோறு கிடையாது, என் பேத்திக்காக ஸ்பெஷலா செஞ்சது. இந்தா ஆக்காட்டு. தாய்க்கிழவே, என்னது இது? ராகி ரொட்டி மாதிரி இருக்குது. மாதிரி இல்ல காக்காதர, இது ராகி ரொட்டியே தான். அட ராகிக்கு பிறந்த ராக்காயே, இதுதான் உன்னோட ஸ்பெஷல் ஐட்டமா? ராகிக்கு பிறந்த ராக்காயா? ஏ காக்காதர, நீயும் நல்லா எதுகை மோனையில பேச ஆரம்பிச்சிட்டீல. இங்கரு, இது சாதாரண ராகி ரொட்டி இல்ல, மேல சக்கரை பாவெல்லாம் போட்டு அது மேல காய்கறி எல்லாம் கலந்து விட்டுருக்கேன். தின்னு பாரு. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை பாட்டு சாணி. என்ன காக்காதர, எப்படி இருக்குது ரொட்டி? என்னல சொல்ற? வாயை திறந்து நல்லா சொல்லு. வாய தாண்டி திறக்க முடியல. என்ன தண்ணி ஊத்துனதுல சக்கரை பாவுக்கு பதிலா ஃபெவிகால் கம் எதுவும் ஒட்டிப்பிட்டியா? வாயெல்லாம் ஒட்டிக்கிச்சு. ஐயோ, மறுபடியும் டாக்டரை பார்க்கணும் போலயே. ஏ தாய் கிழவி, போடி என்கிட்ட. நீ பாடையில போறியோ இல்லையோ, எனக்கு பாட கட்டிடுவ போலயே. லே காக்கா டாக்டர் கண்ணாயிரம், சீக்கிரம் ஒரு பெட்டை ரெடி பண்ணுடா. ஒருவேளை உண்மையாவே நல்லா இல்லையோ? இல்ல இல்ல, அப்படிலாம் இருக்காது. அது ஒண்ணும் இல்ல, இந்த காக்கா புதுச்சா சாப்பிடுதுல, நம்மளே இதெல்லாம் சாப்பிட்டது இல்ல. பேத்தி குட்டி வரட்டும், அவ சாப்பிட்டு சொன்னாதான் நமக்கு திருப்தி. ஆட்டக்குட்டி, இங்க இரு. நான் சொன்ன மாதிரி கல்லாக்காய் ஆட்டைய போட்டேன். அடியே மயிலு, ராசாத்தினா ராசாத்தி தான். வாடி பேத்தி குட்டி, வாடி வாடி வாடி. சரி, நான் சொன்னதை செஞ்சு வச்சியா? செஞ்சுட்டேன்டா. அது மட்டுமா, உங்க பாட்டனுக்கு சேத்துல கொடுத்துருக்கேன். பாட்டனுக்கு கொடுத்தியா? என்ன ஆட்டக்குட்டி சொல்ற? எல்லாம் நம்ம காக்கா துறைக்குதான்டா. அதுவே டேஸ்ட் பாத்துருச்சு. பிறவென்ன, ஒரு கட்டு கட்டிடு. ஐயோ ஆட்டக்குடி, சீக்கிரம் கூட, எனக்கு நாக்கு ஊறுதே. இந்தா கல்லக்காயை நல்லா ஊற வச்சு வேக வச்சு வை. சாயங்காலம் மலைக்கு சூடா அம்பிட்டு ருசியா இருக்கும். கொடுத்தா டீய ஒரு குண்டா நிறைய வச்சுக்கிட்டு கல்லக்காயை தொட்டுக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி சாப்பாடை முடிச்சு விடுவோம். என்ன சொல்ற? ஆட்டாக்குட்டி, வர வர ரொம்ப சோம்பேறியா இருக்கிற. ஆமா, நம்ம லைல என்ன ஒரு குண்டா நிறைய டீ போடுற அளவுக்கு பால் கொடுக்குதா? அது கொடுக்கறத வச்சு ஒரு கிளாஸ் டீ கூட போட முடியல. சரி அதை விட்டு, அதை நான் பாத்துக்கிறேன். நீ இதை சாப்பிடுதா. எங்க வச்சிருக்கிற? ஐ, மூடியில வச்சிருக்கிற. என்ன சர்ப்ரைஸா? ஆமா பின்ன. இந்த கடை திறப்பு விளையாக்கலாம் ரிப்பனை வெட்டி திறப்பாங்களே, அது மாதிரி திறக்கணும்னு ஆசையா தான் இருக்குது. ஆனா என் ஸ்கூல் ரிப்பன் ஆச்சே, போயிடும். சரி விடு, நான் ஊத்தியே திறப்போம். எப்படி பேத்திக்கிட்டே, நீ கேட்டது கிடைச்சிச்சா? என்னத்தா அப்படி பாக்குறவ? பார்த்தோன்னே எடுத்து திங்கணும் போல இருக்குதா? என்னது இது? நீ தானே கேட்ட, கீழே ரொட்டி மாதிரி இருக்கும், மேல சலசலன்னு இருக்கும், அது மேல காய்கறி எல்லாம் போட்டு இருக்கும்னு. அதான் ராகி ரொட்டி சுட்டு கொண்டாந்தேன். ரொட்டி சுட்டுப்பிட்டேன், மேல சலச்சலன்னு இருக்குன்னு வர சொன்னியா? அதான் சீனி பாவை கரைச்சு ஊத்துனேன், அது மேல காய்கறியை போட்டிருக்கேன்டா.
அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தியா, நீ சொன்ன மாதிரியே தக்காளிய வட்டமா தான் வெட்டி போட்டிருக்கேன். ஆத்தா தயவு செஞ்சு சிரிக்காத, கோழி அமுக்குற மாதிரி அமுக்கி போடுவேன். என்னடா ஏன் இவ்வளவு கோவப்படுறவ? நீ சொன்ன மாதிரி தானே செஞ்சு வச்சிருக்கிறேன். ஐயோ யாத்தா, நான் என்ன கேட்டேன்? நீ என்ன ராகி ரொட்டியை செஞ்சு வச்சிருக்க? நீ தானடா சொன்ன கீழே ரொட்டி மாதிரி இருக்கும்னு. ஆமா, ரொட்டி மாதிரி இருக்கும்னு தான் சொன்னேன். அதுக்கு நான் ராகி ரொட்டியவா கொடுப்பேன்? நல்ல வேளை கொஞ்சம் தெளிவா சொன்னேன், இல்லனா சாணியை காய வச்சு வரட்டி எடுத்து கொடுத்துருப்பீல. சரி விட்டு, அத கூட உன்னை நான் மன்னிச்சு போடுவேன். ஆனா அது மேல சலசலன்னு இருக்கும்னு சொன்ன பாவத்துக்கு சீனி பாவை எடுத்து காய்ச்சி ஊத்தி இருக்கிறீல. இந்த லட்சணத்துல அந்த அம்மா தக்காளியை வட்டமா வேற வெட்டி போட்டாங்களாமா, வட்டமா. ஏத்தா ஏதா கோவப்படுறவ? எனக்கு தெரிஞ்சதுனால செய்ய முடியும். ஏ ஆத்தா குட்டி, உனக்கு தெரிஞ்சதை செய்ய சொல்லல, நான் சொன்னதை செய்ய சொன்னேன். சரி பெண்ண, இது உனக்கு பிடிக்கலையா? ராகில செஞ்சதுனால இந்த கலர்ல இருக்குதுதா, நான் வேணா கோதுமையில செஞ்சு தரட்டா? எம்மா தாயே, நீ ஒன்னும் செஞ்சு கிழிக்க வேணாம். இன்னொரு வாட்டி அடுப்பாங்கரைக்கு வா, அப்புறம் உனக்கு கையும் காலையும் முடிச்சு போடுறேன். நேத்து சாம்பார்ல காரம் அதிகமா போயிருச்சுன்னு சக்கரை எள்ளி கொட்டி வச்சிருக்கிற. முந்தானேத்து ரசத்துல உப்பு அதிகமா போயிருச்சுன்னு எந்த கேனுக்கு இருக்கியோ சொன்னாலும் உருளைக்கிழங்கு வேக வச்சு போட்டு வச்சிருக்கிற ரசத்துல. கேட்டா உருளைக்கிழங்கு ரசம் மாமா, உருளைக்கிழங்கு ரசம். யாத்த குட்டி, இதெல்லாம் கூட மன்னிச்சிருவேன். போன வாரம் பிரியாணி செய்யறேன்னு சொல்லிவிட்டு மேல தூவறதுக்கு கொத்தமல்லி இலை இல்லன்னு வேப்பிலைய பறிச்சு சின்ன சின்ன தனர்க்கி போட்டவ தானே நீயே. ஆனா உன்னை பத்தி தெரிஞ்சு நான் அதை கேட்டேன் பாத்தியா, என்ன செருப்பு இல்ல விளக்க மாத்தாலே, அதுவும் பிஞ்ச விளக்க மாத்தாலே அடிக்கணும். ஏத்தா சோத்த பார்த்தோனே வேணான்னு சொல்லாததா, கொஞ்சம் வாயில தான் வச்சு பாரு. ஏத்தா நில்ல போவாத. அந்த கரைஞ்சு போன ரொட்டிய நீயே பிச்சு தின்னு, லைலாக்கு எதுவும் போட்டாத. பாவம் இப்பதான் புள்ளைய வேற பெத்துச்சு. என்ன வேம்பு மாமா, இன்னைக்கு நான் கண்டுக்காத மாதிரி நிக்கிறிய? எப்போதும் வம்பளத்துட்டு ஜாலியா பேசிக்கிட்டுல வேலை செய்வீங்க, இன்னைக்கு என்னவா? அதுதானே இன்னைக்குன்னு பார்த்து உங்க மயிலு புடவை வேற கட்டி இருக்கிறேன், ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறிய. என்ன மாமோய், என்ன வாயில அந்த கொழுக்கட்டையை திணிச்சு விட்டால உங்க பொண்டாட்டியே? நம்ம சும்மா இருந்தாலும் இந்த சண்டால சிரிக்கீங்க நம்மள வம்பிழுத்துக்கிட்டே இருக்காளுங்களே. டாங்கடி, என்ன வேணும் உங்களுக்கு? அடியாத்தி, மாமனுக்கு கோவத்தை பத்தியா? என்ன மாமா, வீட்ல உன் பொண்டாட்டி கூட எதுவும் சண்டையா? அத்தை விட்டுட்டு வா மாமா, 3 வேளையும் சோறு போடுறதுக்கு நான் என்னத்துக்கு இருக்கிறேன்? கூழி குடிச்சாலும் கஞ்சி குடிச்சாலும் புடிச்சவ கையால குடிக்கணும். ஆமா மாமா, நான் கூட இருக்கிறேன், நீ அத்தை விட்டுட்டு வா. ஐயோ, நேரங்கால புரியாம வாவான்னு கூப்பிட்டு இருக்காளுங்களே. எவளாவது ஒருத்தி இதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூப்பிட்டுருப்பாளா? என்ன மாமா இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம், சத்தம் காட்டாம நிக்கிறேன்? தாங்கடி, உங்க மனசுல எல்லாம் என்ன சீமை அழுகிறா நீ சிரிக்கீங்கன்னு நினைப்போ. இஷ்டத்துக்கு எல்லாம் வாவான்னு கூப்பிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் வாட்ட சாட்டமா உங்க கண்ணு முன்னாடி பற்றக்கூடாது. உடனே போட்டிக்கு நின்று வாழுங்க. ஏங்க கடைசியா சொல்றேன் கேட்டுக்கிறேங்க. எனக்கு வீரா தான் முக்கியம். என்ன புரிஞ்சுதா? என்ன மாமா மேல இருக்கிற பாசத்துல 3 வேளை சோறு போடுறேன்னு சொல்லி இருக்கிறீங்க. அது வேணா அப்பப்ப வந்து தின்னுட்டு போறேன். மத்தபடி எனக்கு என் வீரா தான் முக்கியம். என்ன மாமாய், வீராதான் முக்கியம்ன்றதே வீரம் இல்லாம வருதே. இப்ப கேட்டாங்களா? என்ன அதுக்கு கோத்து விடுறவ? என்ன மாமா சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? எப்போதும் எங்களை கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியா வேலை பார்த்துக்கிட்டு இருப்ப, பெண்ணவா சத்தம் கட்டாம நிக்கிறவன்? சிலிப்பி, நான் சத்தம் கட்டாம நிக்கிறேனா பின்னாடி பின் விளைவுகள் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். பின்னாடி பின் விளைவுகள் அதிகமா இருக்கா? யார் அது பின்னாடி?